என் பேர் கோபி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எல்லாருக்கும் அட்சய லக்ன பத்ததி இந்த ஒரு முறையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு புதிய முறை. இப்போ நம்ம எங்கெங்கே ஜாதகம்லாம் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், நிறைய ஜாதகத்தை போய் செக் பண்ணுறோம். நமக்கான நமக்கு என்ன நடக்குது, நம்முடைய பாதை எப்படி, அதை நம்ம தேடி போகிறோம். ஆனால் இந்த முறையெல்லாம் தாண்டி ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி முறை, இது ஒரு புதிய முறை. இந்த முறையை நம்ம எல்லாரும் புரிகிற அளவுக்கு இதனுடைய இந்த இந்த முறையை எல்லார்கிட்டையுமே சேர்கிற அளவுக்கும், எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கும் புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் இதை வடிவமைச்சு அனைத்து மக்களிடமும் சேரணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக இதை கொடுத்துருக்காரு. ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி முறை, இது ஒரு புதிய முறை தான். நான் எங்கேயும் ஜாதகம்லாம் பார்த்துருக்கேன், என்னுடைய வாழ்க்கை முறை கேட்டிருக்கேன். அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு குழப்பமாகவே இருக்கும். கோச்சாரம், குரு, சந்திரன், சூரியன் 2, 3ன்னுவாங்க. அது என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியல. நிறைய ஜாதகத்தில் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றாங்க. அதை நம்ம அவங்க சொல்கிறத மட்டும் தான் கேட்க முடியும், நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் இந்த அட்சய லக்ன பத்ததி புதிய முறை, இது எளிய மக்களும் புரிஞ்சுக்கலாம், நம்மளும் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் எப்படி இருப்பேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஈஸியான வழி. என்னுடைய லக்னம் விருச்சிக லக்னம். 1ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இப்போ ஜாதகரோட பிரச்சனைக்கு அவரே காரணம், ஜாதகரே அவரோட பிரச்சனைக்கு காரணம். இதை நானே கண்டுபிடிச்சிட்டேன். இது எப்படின்னா என்னால் இதை நம்பவே முடியல. என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம். இதை கண்டுபிடிச்சது எப்படி? அட்சய லக்ன பத்ததி ஒரு புதிய முறை. இந்த ஏஎல்பி வந்தது என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றம்னே நான் சொல்லலாம். இப்போ என் பிரச்சனைக்கு காரணம் யாருன்னே எனக்கு தெரியல. எங்கேயும் போன ஜாதகர் பார்த்தேன், அது பார்த்தேன், இது பார்த்தேன், இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னாங்க. இப்போ என்னுடைய அட்சய லக்ன பத்ததி முறையில் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். என்னுடைய லக்னம் ஏஎல்பி விருச்சகம், இதுக்கு செவ்வாய் பகவான். 1க்கும் 6க்கும் அதிபதி செவ்வாய் பகவான், ஜாதகரின் பிரச்சனைக்கு காரணம். இதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா இது ஒரு வியப்பாக இருக்குது. இது எப்படி நடந்தது எனக்கு தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நமக்கெல்லாம் இது ஈஸியாக வரணும், நம்மளிடத்தையும் ஜாதகம் கற்றுக்கணும், நம்மளும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நேற்று என்ன நடந்தது, இது ஒரு புதிய முறை. அதை இன்னும் இந்த ஏழுலேயே நம்முடைய வாழ்க்கையை பின்தள்ளியும் பார்க்கலாம், முன்தள்ளியும் பார்க்கலாம். நேற்று நான் என்ன இருந்தேன், நேற்று நிலைமை, என்னுடைய நிலைமை என்ன, நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும். இது ஒரு வித்தியாசமானது தான். இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதுக்கு எவ்வளோ ஐயா கஷ்டப்பட்டார், அந்த கஷ்டத்தின் பலனெல்லாம் நான் அவங்களே கண் முன்னே பேசுகிறேன். ஏன்னா நான் ஜாதகம் போவேன், சொல்லுவாங்க, வருவாங்க. இப்போ என்னை பற்றி நானே தெரிஞ்சுக்கிறேனே. இது எந்த ஒரு ஜாதகத்துலையும் சொல்லுவாங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம ஒரு மாதமோ 3 மாதமோ ஜாதகம் போய் சேர்றோம், அதெல்லாம் ஜாதகம். ஆனால் இந்த ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி புதிய முறை, இது ஒரு டிஃப்ரெண்ட். எப்படி சொல்கிறது, அனைத்து மக்களுக்கும், எளிய மக்களுக்கும், சாமானியனுக்கும் ஈஸியாக புரியணும். ஒவ்வொரு வீட்லேயும் அவனுடைய வாழ்க்கை முறை அவனே கண்டுபிடிக்கணும். அது ஒரு அதிசயம் சொல்லலாம். அந்த அதிசயம் கொடுத்தது கடவுள். அந்த கடவுள் நமக்கு நம்மளுடைய குரு ஐயாவை, பொதுவுடைமூர்த்தி ஐயாவை நமக்கு அறிவிச்சுக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி, அந்த பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் நன்றி. ஏன்னா அவர் இல்லைன்னா நம்ம இல்லை, இந்த அட்சய லக்ன பத்ததி இல்லை. அந்த அட்சய லக்ன பத்ததி இல்லைன்னா இப்போ நான் ஈஸியாக சொல்கிறேன், என்னை பற்றி என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம். இது என்னால் எப்படி சொல்ல முடியுது? இது மிராக்கள். எப்படி சொல்ல முடியும்? நான் இதை பற்றி கற்றுக்கும் போது எனக்கு தெரில. இதில் கற்றுக்கினதுக்கப்புறம் இப்போ என்னை பற்றி நானே தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நானாக பண்ணுறேன், என் மனைவிக்கு என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல முடியும், என்னுடைய குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியும், என்னோடய உற்றார் உறவினர் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியும். இது ஒரு அதிசயம்தான். இந்த முறையில் இன்னொரு விஷயம், அப்படி ஒரு மகத்துவமானது என்ன அப்படின்னா, இதோட அமைப்பே விடிய காத்தால பிரம்ம முகூர்த்தம். ஆண்டவனை நம்ம ஈஸியாக வழிபடுறதுக்கான ஒரு சித்தர்கள் சொன்னது பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நம்ம இந்த அட்சய லக்ன பத்ததி முறையை கற்றுக்கிறதுக்காக நம்ம பொதுவுடைமூர்த்தி ஐயா நம்ம எல்லாரையும் ஒரு வழிமுறை செஞ்சுருக்காங்க. 4:06. இந்த 4:06 நார்மலாகவே எழுந்துக்க மாட்டோம். அடப்பாப்பா 1000 வேலை இருக்குது, நம்ம வேலைக்கு ஓடுவோம். ஆனால் இந்த அட்சய லக்ன பத்ததி புதிய முறையில் நாங்கள்லாம் கலந்துக்கின்னு இதில் எப்படி நாங்கள் 4 to 6 எழுந்திருக்கோம், எப்படி பண்ணுறோம், எங்களுக்கே ஒரு விசித்திரமாக இருக்குது.
இதனால் இந்த 4 to 6 இருந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா, எங்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றம். 4 to 6 எழுந்துக்கிறது வந்து பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். எல்லாரும் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில வேலை பளு, சுலம், வீட்ல பிரச்சனை, அந்த பிரச்சனைன்றத தாண்டி 4 to 6 4 மணிக்கு எழுந்து உட்காந்து நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகி, எப்போ ஐயாவை தரிசனம், ஐயா வருவார், ஐயாவோட இந்த பேச்சு கேட்கணும், ஏஎல்பி முறையை பார்க்கணும். இந்த புதிய முறை ஏஎல்பி அட்சரத்ன பദ്ധதி புதிய முறை வந்து எங்கேயுமே இல்லை. யாருக்காக? மக்களுக்காக. மக்களுக்காக யார் கொடுத்தா? பொதுவுடைமூர்த்தி ஐயா தான் கொடுத்துருக்காரு. அவர் கோடான கோடி நன்றி. எப்படி சொல்கிறதுன்னா, அதை கொடுத்ததும் இல்லாமல் எல்லாரும் கற்றுக்குங்க, எல்லாரும் கற்றுக்குங்க. அதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஜாதகம் போய் பார்க்குறோம், என்ன சொல்லுவாங்க? பாருப்பா, இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சரியில்லை, அது இல்லை, இது நம்ம என்ன சொல்லுவோம்? சரிங்க, பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு வருவோம். ஆனால் நம்ம பொதுவுடைமூர்த்தி ஐயா இதை வந்து நீங்களும் கற்றுக்கணும், நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை சொல்கிறதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது எந்த அளவுக்கு மக்கள் நம்புகிறாங்கன்னு தெரியல. நாங்களாம் நம்புகிறோம். இப்போ நான் நம்மளது இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நம்புகிறாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க நம்புகிறாங்க. ஒவ்வொருத்தர் தானே போகுது. இப்போ என்னை பற்றி நானே தெரிஞ்சது பெரிய விஷயம். என் மனைவிலாம் ஆச்சரியம், ஓபி நீயா? என்னப்பா நீ முன்ன மாதிரி இல்லையே, பேச்சுக்கெல்லாம் மாறி இருக்கு, உன்னோட சுபாவம் மாறி இருக்கு, 4 எழுந்திருக்க, ரொம்ப கோபப்படுத்த இல்லை, கேட்டால் ரொம்ப புதுசாக சொல்கிற, விருச்சிக லக்கணன்ற, 1க்கும் 6ஆம் அதிபதிக்கும் ஒரு செவ்வாய் பகவான்ன்ற, ஜாதகரே பிரச்சனைக்கு காரணம்ன்ற, இதெல்லாம் என் மனைவி வந்து ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க. என்ன கோபி புதுசாக இதை சொல்கிற, எனக்கும் சொல்லிக் கொடு, எனக்கும் பாரு, என்னையும் இதை சேர்த்து விடு, நானும் கற்றுக்கிறேன், நானும் ஏஎல்பி கற்றுக்கிறேன். இந்த முறை எல்லாருக்கும் சொல்லலாம். நம்ம வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு பொதுவுடைமூர்த்தி ஐயா ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஎல்பி அட்சய லக்ன பദ്ധதி இந்த புதிய முறையில் எங்களெல்லாம் கண்காணிக்க ஒரு கோச். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஸ்கூலில் படிச்சிருப்போம், நமக்கு டீச்சர் இருப்பாங்க, ஆசிரியர் இருப்பாங்க, டியூஷன் போவோம், என்ன ஹோம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, படிப்போம். ஆனால் இந்த அட்சய லக்ன பദ്ധதி ஏஎல்பி முறையில் இந்த பொதுவுடைமூர்த்தி ஐயா எங்களுக்கு இதெல்லாம் எடுக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. இதை தாண்டி எங்களை வழிநடத்த, எங்களை கண்காணிக்க, எங்களோட குறை நிறைகளை சொல்ல எங்களுக்கு ஆசிரியர், தனி கோச். இந்த கோச், இந்த வார்த்தை ஒரு பெரிய வியப்பு. அது எப்படி சொல்கிறதுனா, என்னோட கோச் வந்து மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஹரிகிருஷ்ணன் ஐயா. அவர் பெங்களூரில் இருக்கார். இப்போ எனக்கு ஒரு குறை, ஐயா எனக்கு இதில் வந்து சந்தேகம், கேள்வி, இந்த மாதிரி நிறைய இருக்குது, எங்களுக்கு இது புரியலை, எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு ஐயா அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விக்கு உடனே பதில். அது எப்படி? கோவப்படாமல் நாங்கள் எந்த மாதிரி கேட்டாலும் சரி, ஐயா எங்களுக்கு புரியல சார், எங்களுக்கு புரியலன்னு சொன்னால், தெரியலன்னு சொன்னால், கேள்வின்னு சொன்னால் எந்த நேரம் பார்க்காம எங்களுக்கு எளிய முறையில் புரிகிற அளவுக்கு அவங்க வீட்டு பசங்களை எப்படி நடத்துவாங்க அந்த மாதிரி அரை மணி நேரம், 1 மணி நேரம், நம்ம எப்போல்லாம் ஃப்ரீ, நம்மளே ஐயா போதும் ஐயான்னு சொல்கிற அளவுக்கு பேசுவாங்க. அது வந்து ஒரு வியப்பு தான். இந்த ஏஎல்பி அட்சய லக்ன பദ്ധதி புதிய முறையில் இந்த ஒரு கோச் வச்சு மாணவர்களை கண்காணித்து அவங்களோட நல்வழிப்படுத்துறதுக்கெலாம் வந்து வேறு எங்கேயுமே இந்த அமைப்பு கிடைக்காது. இந்த ஒரு முறையை வந்து யாருமே இதுக்கு முன்னாடி ஏற்படுத்துனதில்லை, இதுக்கப்புறமும் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு உருவாக்கிற வந்து நம்ம பொதுவுடைமூர்த்தி ஐயா தான். அந்த ஐயாவுக்கு வந்து மனமார்ந்த இல்லை, நெஞ்சார்ந்த நன்றி. அந்த ஐயா இல்லை அப்படின்னா என்னை பற்றி நானே எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது ஒரு இன்னமும் எனக்குள்ள ஒரு கேள்வி. என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், என் மனைவி பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னோட உற்றார் உறவினை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு நாளைக்கு என்ன நடக்குது அதை தெரிஞ்சுக்கிறேன், நேற்று என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிறேன். ஒரு மிராக்கள் அப்படி தான் சொல்லணும். இது ஒரு அதிசயம். இந்த அதிசயத்தை கடவுள் வந்து பொதுவுடைமூர்த்தி ஐயா மூலிமா கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பொதுவுடைமூர்த்தி ஐயா வந்து அதை வந்து மறைக்காமல் எல்லாருக்கும் இது போய் சேரணும், எளிய மக்களும் போய் கற்றுக்கணும், அவங்களும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை அன்றாட முறையில் இன்றைக்கி என்ன நடக்கும், என்னோட பயன்பாட்டில் இன்றைக்கி எனக்கு எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்குது, நான் எப்படி பாதுகாப்பாக போகணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், என்னுடைய நடைமுறை, வாழ்க்கை முறை, பயண முறை, பேச்சு முறை, இதெல்லாம் எப்படி இருக்கணும் நான் கற்றுக்கலாம். அதை வந்து ஒளிமறைவு இல்லாமல் யார் இந்த உலகத்தில் செய்வாங்க? தனக்கு ஒன்று கிடச்சிது. பொதுவாகவே மனிதனும் ஹியூமன் பீயிங் அப்படி தானே. ஒரு மனிதன் என்ன பண்ணுவான், நம்ம ஒன்று கிடச்சிதா போதும்டா, நம்ம குழந்தை குட்டி நல்லாயிருக்கும் அப்படி தான் நினைப்பான். ஆனால் ஐயாவுக்கு ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்கு, ஐயாவோட உழைப்பு, பொதுவுடைமூர்த்தி ஐயாவோட உழைப்பு. இந்த உழைப்பை தான் மட்டுமே பயன்பெறணும் அப்படின்னு நினைக்காம எல்லாரும் அவரை சுற்றி, அவர் கூட தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரெல்லாம் வரைக்கலாம் வாங்க. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து நம்ம எங்கேயுமே கேட்க முடியாது. சுயநலமான உலகத்தில் பொதுநலமாக வாழ்கிறாரு. அந்த பேருக்கேற்ற அந்த பொதுநலம்
அதுக்கான பேர் புதுவுடைமூர்த்தி ஐயா. அப்படி கூட நான் யோசிக்கிறேன். பேருக்கு ஏற்ற மாதிரி வாழ்றாரு. பொது பலன் பொதுவாக இருக்கிறது, அதுக்கேற்ற பலனும் பேரோ அந்த மாதிரி கூட கடவுளை அமைச்சிடலாம். ஸோ கடவுளை அந்த இந்த நல்ல ஒரு விஷயத்த அவர் மூலியமாக நம்ம கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் இதை ஒளிமறைவு இல்லாமல் நமக்கு கொடுத்து நீங்களும் பயன்பெறுங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களும் பயன்பெறுங்க. இது அட்சரக்ன பദ്ധதி முறை வந்து இது மட்டும் இல்லாமல் பக்தி, நல்லொழுக்கம், ஒருவரிடம் எப்படி பேசுவது, எப்படி நடந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கை முறை அனைத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி இதை யோசித்து பார்த்தாலே ஒரு வியப்பாக இருக்குது. இந்த வியப்பில் நாங்களும் இருக்கோம். அதுவும் அந்த ஐயாவுக்கு, புதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு தான் நன்றி. எங்களையும் அடியார்களையும் இதில் இணைச்சி நீங்களும் பயன்பெறுங்க, நல்லா இருங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இது எல்லாரும் கற்றுக்கணும், எல்லாருக்கும் போய் இது சேரணும். அனைத்து மக்களும் ஏஎல்பி அட்சய இலக்கண பற்றி என்னப்பா புதுசாக இருக்குது, வாழ்க்கை தெரிஞ்சுக்கிறோமா, நாளை பற்றி தெரிஞ்சுக்கிறோமா, இணை பற்றி தெரிஞ்சுக்கிறோமா, நமக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது இதெல்லாம் பார்த்து கண்டுபிடி பெரிய விஷயமாச்சே. இது வந்து ஒரு வியப்பாக பார்க்குறமே. அப்படி இல்லாமல் ஐயா சொல்கிறாரு, இது ரொம்ப ஈஸிப்பா, ஒன்றுமே இல்லை. ஐயா சொல்கிற நடைமுறைன்னா அமைதியாக இருங்க, அமைதியாக பேசுங்க, அன்பாக இருங்க, கோவப்படாதீங்க, இதை தான் சொல்கிறாரு. அவருடைய ஐயாவோட பேச்சை கேட்டீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அன்பா பண்பா நிதானமாக பேசுவார். அவர் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காரு. அவரை பார்த்தாலோ அவரை பேசினாலோ இவ்வளோ பெரிய ஆளா, அந்த மாதிரி ஒரு தற்பெருமை இல்லாத ஒரு நிதானமாக இயல்பான மனிதர்கள், சாமானிய மனிதர்கள் எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கு இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்கும். இந்த உலகத்தில் இது ஒரு பெரிய விஷயம். ஏஎல்பி அட்சய இலக்கண பദ്ധதி முறை வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. என் வாழ்க்கைக்கு என்ன நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப கோவப்படுவேன், நான் ரொம்ப பேசுவேன், அதிகமாக பேசிகிட்டே இருப்பேன், எது சொன்னாலும் மூஞ்சி காட்டுவேன், டென்ஷன் ஆகிடுவேன், வேலை செய்கிற இடத்துல நிறைய அழுத்தம் இருக்கும். இப்போலாம் வந்து 4:30 மணி எழுந்துக்கிறேன், 6:30 மணி வரைக்கும் பார்க்குறேன், அப்படியே கிளாஸ் போயிட்டே இருக்கேன். அந்த அட்சய இலக்கண பദ്ധதி புதிய முறை வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு நிறைய சேஞ்சஸ். அது என்ன நான் மட்டும் சொல்லலை, என் கூட எங்கள் வீட்டில் இருக்கிற என்னோடய மனைவியும் சொல்கிறாங்க, ரொம்ப சேஞ்சஸ்ப்பா, நீ எப்படி இதை பண்ணுற எங்களுக்கே தெரியல, அதிசயமாக இருக்குது, நாங்களும் கற்றுக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னுடைய குட்டி நான் ரொம்ப பேசுவேன், அவங்ககிட்ட விளையாடுவேன், ரொம்ப மூஞ்சி காட்டி. அவளே சொல்கிறா, அப்பா நீ முன்ன மாதிரி இல்லைப்பா, ஜாலியாக இருக்கிற. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, இந்த மாற்றம் எங்கேருந்து வந்தது? ஏஎல்பி அட்சய இலக்கண பദ്ധதி, இந்த புதிய முறை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. எங்களுக்கு ஏற்படுத்தின மாற்றத்தை நாங்கள் எங்களுடைய உற்றார உறவினர்களுக்கு சொல்லுவோம், முடிஞ்ச அளவுக்கு அனைவரிடத்தையும் சொல்லுவோம், அனைவரிடத்தையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவோம். இந்த மாற்றத்தெல்லாம் கொடுத்தது புதுவுடைமூர்த்தி ஐயா. இந்த ஐயாவோட கட்டமைப்பு பெருசு. அவர் மட்டும் இல்லை, இந்த ஏஎல்பி அட்சய இலக்கண பദ്ധதி முறையில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, நிறைய விதவிதமாக சொல்லித்தராங்க. அப்படி அது எப்படி சொல்கிறது, இப்போ நீ சொல்லிக்கிட்டா நாளைக்கு புரிஞ்சிடும், அந்த அளவுக்கு சொல்லித்தராங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது எப்படி செஞ்சாங்க, கடவுள் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த கடவுள் ஆசீர்வாதத்தில் ஐயா புதுவுடைமூர்த்தி எங்களையும் சேர்த்துட்டு எங்களையும் இணைச்சி நீங்களும் பயன்பெறுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்தான். இது எங்களுக்கு கொடுத்தது வந்து புதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த முறையை பயன்படுத்தி நாங்களும் எல்லாம் கற்றுக்கணும், எல்லாரும் பயனடையணும். இதுக்கு இன்னும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை புதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு தெரிவிக்கிறேன்.